capital gains exempted under section 54. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் கெயின்லேயே சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை இது மாதிரிலாம் பண்ணால், அதுதான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வெறும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும்தான், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? நீங்கள் லாங் டேர்மாக வாங்கி சேல் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். அதுலேயும் இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு கரெக்டாக ஒரு 8 இல்லை ஒரு 9 செக்ஷன்ஸ் வரும். இந்த செக்ஷன்ஸ்லலாம் நீங்கள் பண்ணுற விஷயம் அப்ளிகபிள் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் பண்ணிக்க முடியும். இது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் செக்ஷன் 54. இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது யார் யாருக்கு அப்ளிகபிள்னா இண்டிவிஜுவலுக்கும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்க முடியும். செகண்டு, நீங்கள் இப்போ கேபிட்டல் கெயின் ஏதாவது ஒரு ஷேர்ஸையோ இல்லை லேண்டு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று சேல் பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல, அதுதான் கேபிட்டல் கெயின். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கெயினை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். எதுலன்னு கேட்டிங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இது நீங்கள் ஒரு புது வீடை கன்ஸ்ட்ரக்டும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது புது ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸும் பண்ணலாம். ஆனால் வித்தின் 3 இயர்ஸ். ஓகேவா? நீங்கள் இப்போ சேல் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி சேல் பண்ணுறீங்க, அந்த ஷேர்ஸோ ப்ராப்பர்ட்டியோ சேல் பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட் இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்திருக்கும். இன்னிலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் புது ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதோ பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போது அந்த அமௌண்ட் வாங்கினீங்கல்ல கேபிட்டல் கெயின்லேருந்து, அது எக்ஸம்டட். நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸே பே பண்ண வேணாம். இதுதான் எக்ஸம்ஷன்ஸ். அதுலேயும் இதில் மேக்ஸிமம் லிமிட்டுன்னு இருக்குது. நீங்கள் 10 crores வரைக்கும் தான் எக்ஸம்டடாக கிளைம் பண்ணலாம். நீங்கள் புது வீடு வாங்குறீங்க, 10 crores வரைக்கும்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேணாம். 10 crores தாண்டிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதுதான் செக்ஷன் 54. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இதுக்கு சொல்கிறேன். இது இண்டிவிஜுவலுக்கும் ஹெச்யூஎஃப்க்கும் மட்டும்தான் அப்ளிகபிள். நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து வந்த அமௌண்ட்டை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது எதுலையாக இருக்கணும்னா அதே இன்னொரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுலையே தான் இருக்கணும். நீங்கள் கேபிட்டல் கெயின் எதுலேருந்து வேணால் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் லிமிட்டு 10 crores. இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு செக்ஷன் 54 படி நீங்கள் எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். செக்ஷன் 54B இது என்னன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அதாவது இந்த அர்பன் ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்க, இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே ஒரு டைமில் ரூரலாக இருந்திருக்கும், வில்லேஜ் பிளேஸாக தான் இருந்திருக்கும். இப்போ தான் அர்பனாக மாறியிருக்கும். இன்னும் சில இடத்துல அது அக்ரிகல்ச்சரல் லேண்டாக தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளேயே எடுத்திங்கன்னா கூட நிறைய இடத்த இன்னும் அக்ரிகல்ச்சரல் பிளேஸ்ன்னு நிறைய கிரவுண்ட் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஓகேவா? யாருக்கோ விற்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு சில அமௌண்ட் வந்திருக்கும், நீங்கள் விற்ற அமௌண்ட் வந்திருக்கும், அதுதான் கேபிட்டல் கெயின் நான் சொல்லியிருக்கேன். அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னொரு அக்ரிகல்ச்சரல் லேண்டு வாங்கிறதுக்காக ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே. ஓகேவா? இப்போ நீங்கள் இன்றைக்கி விற்கிறீங்க, இன்னி டேட்லேருந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இன்னொரு இடத்த வாங்கியிருக்கணும். அதுவும் அக்ரிகல்ச்சரல் லேண்டாக இருக்கணும். ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டை விற்று இன்னொரு அக்ரிகல்ச்சரல் லேண்டை வாங்கினா அது செக்ஷன் 54B படி நீங்கள் எக்ஸாம் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 54D. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி அக்வசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் மெட்ரோ ஸ்டேஷன் போடுறதுக்காக நிறைய பேரோட லேண்ட் அண்ட் பில்டிங்கை அக்வயர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டை. ஸோ அந்த அக்வயர் பண்ண அந்த லேண்டுக்கெல்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னொரு லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்குறதுக்காக ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுவும் எப்போது வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே கவர்மெண்ட் உங்கள் லேண்டை வாங்கின நாள்லேருந்து, அதாவது காசு கொடுத்துட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அன்னிலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த காசை வச்சு இன்னொரு லேண்டோ பில்டிங்கோ வாங்கிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதுதான் செக்ஷன் 54D. செக்ஷன் 54EC இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லேண்டோ பில்டிங்கோ இல்லை ரெண்டுமே ஏதாவது சேல் பண்ணி இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து வந்த கேபிட்டல் கெயினை கவர்மெண்ட் நோட்டிஃபைட் பண்ண பாண்ட்ஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸாம் பண்ணிக்கலாம். உங்களோட டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறதை எக்ஸாம் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது. நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா,
பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஆனால் மேக்ஸிமம் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 50 lakhs. நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் கெயின் வந்திருந்தாலும் ஒரு எடுத்துக்கலாமே ஒரு 1 crore வந்திருந்தாலும் நீங்கள் 50 lakhs வரைக்கும் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களை டேக்ஸை கம்மி பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க 50 lakhsக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ இது எடுத்திங்கன்னா அதுதான். அதுவும் இதை முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேல் பண்ண நாள்லேருந்து 6 monthsக்குள்ளே இந்த பாண்ட்ஸில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுதான் இந்த செக்ஷன் 54 ஈஸி. இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கணுன்னா லேண்டோ பில்டிங்கோ இதுலேருந்து வந்த கேபிட்டல் கெயினை பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோதான் சிம்பிளாக. எதுக்குள்ளே 6 monthsக்குள்ளே பண்ணணும். மேக்ஸிமம் லிமிட் 50 lakhs. இந்த 4 லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே செக்ஷன் 54 ஈஸினா என்னன்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 54 EE. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா அசஸிக்குமே இது எலிஜிபிள். எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல், HUF, கம்பெனி, ஃபேர்ம் அப்படி இருக்க எல்லா அசஸிக்குமே இந்த செக்ஷன் எலிஜிபிள். அடுத்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் இருக்கணும். அது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த எல்லா செக்ஷனுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருக்கணும். அதுவும் இப்போ நீங்கள் ஒரு கேபிட்டல் கெயின் வருது, இது எந்த இதுவாக வேணால் இருக்கலாம். ஷேர்ஸோ லேண்டோ பில்டிங்கோ எதாக வேணால் இருக்கலாம். அந்த கேபிட்டல் அசட்லேருந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வருதுல்ல, அது 6 monthsக்குள்ளே கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைட் பண்ண ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் இதில் ரொம்ப மெயினான வேர்டு, ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேவா? புது கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்களா அந்த கம்பெனிஸில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். உங்களோட கேபிட்டல் கெயினை வித்தின் 6 monthsக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணி வித்தின் 6 monthsக்குள்ளே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இதோட மேக்ஸிமம் லிமிட் கேட்டிங்கன்னா 50 lakhs தான் இதுக்கும். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 54 Eனா என்ன சொல்லியிருந்தேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் உங்களோட கேபிட்டல் கெயினை ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்டட். நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணாம் அந்த கேபிட்டல் கெயினுக்கு. செக்ஷன் 54F. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இண்டிவிஜுவலும் HUFம் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். இது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணி அதுலேருந்து வரதானே கேபிட்டல் கெயினு. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி தவிர்த்து இப்போ நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்னாலே என்னது, லேண்டு பில்டிங்கு ஷேர்ஸு இது எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டு. இதை நீங்கள் சேல் பண்ணி அதுலேருந்து வர அமௌண்ட் தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது தவிர்த்து மிச்சம் எதை சேல் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்திருந்தாலும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னொரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காகவோ ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது செக்ஷன் 54Fல வரும். நான் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே சொல்கிறேன். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை தவிர்த்து உங்கள் வீட்டை தவிர்த்து நீங்கள் எந்த கேபிட்டல் அசட்டை விற்று அதுலேருந்து அமௌண்ட் வந்திருக்கும்ல அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னொரு வீடு வாங்குறதுக்காகவோ இல்லை விற்கிறதுக்காகவோ ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது செக்ஷன் 54Fல வரும். அதோட இப்போ நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வீடு தான் இருக்கணும். உங்களுக்கு சொந்த வீடுன்றது ஒரு வீடு தான் இருக்கணும். ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீடோ நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அதை சொல்கிறேன் நான். பர்ச்சேஸ் பண்ணுற ரீஇன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் யூஎஸ்லேயோ லண்டன்லேயோ எங்கேயோ வீடு வாங்குறதோ விற்கிறதோ அதோ கூடாது. எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்து மேக்ஸிமம் இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு 3 years வரைக்கும் டைமு. வீடு வாங்க போகிறீங்கன்னா 1 yearக்குள்ளேயே நீங்கள் சேல் பண்ண டேட்லேருந்து 1 yearக்குள்ளேயே அந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிடணும். இதுதான் செக்ஷன் 54F. இதை நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை கிளியராக ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். அப்போ தான் புரியும். சொல்கிறத விட அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 54G. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அர்பன் ஏரியா ஒரு சிட்டியில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுறீங்க, இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் ஒன்று, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்கீங்க. அந்த அர்பன் பிளேஸில் இருக்க ஃபேக்ட்ரியை நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்திருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் இன்னொரு பிஸ்னஸ் ஏரியாவை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை லேண்டோ பில்டிங்கோ அசட்டோ மிஷினரியோ இந்த 4த்தில் எது வாங்கிறதுக்கு ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அது உங்களுக்கு செக்ஷன் 54G படி டேக்ஸ் ஃப்ரீ எக்ஸம்டட். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். செக்ஷன் 54GA இது கிட்டத்தட்ட செக்ஷன் 54G மாதிரி தான், கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது ஒரு பிளேஸில் ஒரு அர்பன் ஏரியாவில் ஒரு சிட்டியில் ஒரு ஃபேக்ட்ரி நடத்திட்டுருக்கீங்க.
அந்த ஃபேக்ட்ரியோட லேண்டை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் நீங்கள் ஒரு பிளேஸ் வாங்குறீங்க. அந்த பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், SEZன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு செக்யூரான பிளேஸு, ஒரு கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சேஃபான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதோட இந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, டேக்ஸ் ஃப்ரீ, நிறைய எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க, அதாவது ஃபேக்ட்ரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு செக்ஷன் 54Gயில் எக்ஸம்ஷன்ஸ். இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபேக்ட்ரி நடக்கிற இடத்த நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் நீங்கள் ஒரு இன்னொரு பிளேஸ் வாங்குறீங்கன்னா அது செக்ஷன் 54 படி எக்ஸம்ஷன்ஸ். மிச்சம் எல்லாமே செக்ஷன் 54G படி தான், இந்த GAக்கு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 54GB. இது வந்து 2023-24 ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இந்த இயர்லேருந்து இந்த எக்ஸம்ஷன்ஸை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வர நெக்ஸ்ட் வர இயரு ஃபினான்ஷியல் இயரோ அதாவது அசஸ்மெண்ட் இயரோ இது எதுக்குமே இந்த செக்ஷன்ஸ் வராது. 2023-24க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் இந்த செக்ஷன் 54GB. இது ஏன் நான் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன்னா, இப்படி ஒரு செக்ஷன் இருந்தது. ஸோ இந்த அசஸ்மெண்ட் இயரில், அதாவது ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இந்த எக்ஸம்ஷன், அதாவது இந்த செக்ஷனை எடுத்துட்டாங்க. அதுக்காக தான் இங்கே தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக செக்ஷன் 54H. இது வந்து ஒரு ரேரான கேஸு. இந்த எல்லா செக்ஷன்ஸ்லேயும் வராத எக்ஸம்ஷன்ஸ் வந்து இந்த செக்ஷன் 54Hல வரும். இப்போ நான் சொன்ன எதுலேயுமே உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த செக்ஷன் 54Hஐ பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு அர்பன் ஏரியாஸில் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க. அது வந்து கவர்மெண்ட் வந்து அக்வயர் பண்ணுறாங்க கம்பல்சரியாக. இப்போ நான் சொன்னல உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக அந்த இடம் வேணும்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க. அதுக்கு கரெக்டான காம்பன்சேஷன் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ நீங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க. உங்களுக்கு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு, ஒரு காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு அமௌண்ட் உங்களுக்கு இப்போ வருது. 20 இயர்ஸ் முன்னாடி பண்ணதுக்கு இப்போ வருது. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். இந்த செக்ஷன்லேருந்து எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து இன்கம் டேக்ஸ் படிக்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதுவும் இது இந்த ஃபினான்ஷியல் இயரோடது, கரண்ட் இயரோட இன்கம் டேக்ஸ் வீடியோஸை தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்குறதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.